Hey everyone, I'm Vincy William. I hope everyone are doing well and safe. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் என் கசின்ஸோட வந்து வண்டர்லா வந்து போயிருந்தோம். ஸோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் வந்து என்னோட கசின்ஸோட தான் இந்த ட்ரிப் வந்து நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ட்ரிப்பு. ஸோ ஒரு சில கசின்ஸால் வர முடியல. ஸோ வந்த வரைக்கும் வந்து எல்லாருமே போய் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ புதுசா வந்திருக்கிறதுன்றதுனால எல்லாமே ஒரு ஆசை தான். ஸோ எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். நானும் வந்து ரைட்ஸ்லாம் வந்து ஒரு சர்டன் ஏஜ்லேருந்து எல்லா ரைட்ஸுமே போகிற ஒரு பர்சன் தான். பட் வண்டர்லா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எதுவுமே வந்து நம்ம வேறு இடத்துல பார்க்குற அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கிற ரைட்ஸ் வந்து இங்கே சுத்தமாக கிடையாது. ஒரு ஒரு ரைடுமே வந்து ரொம்ப யூனிக்காக ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹார்ட் ரைட்ஸ் எல்லாமே இருந்தது. பட் நான் ரொம்ப பெரிய பெரிய ரைட்ஸ்லாம் வந்து நான் போகல ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கே அது பார்க்கும்போது ஒரு பயம் இருந்தது. ஹைட்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் என் கசின்ஸ்லாம் வந்து என் சிஸ்டர், என் கசின்ஸ் எல்லாருமே வந்து அந்த பெரிய பெரிய ரைட்ஸ்லாம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் வாட்டர் ரைட்ஸ் மேலே எனக்கு கொஞ்சம் ஆசை. ஸோ அதனால நான் வந்து வாட்டர் ரைட்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஃபுட் பத்தி சொல்லணும்னா, நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. மத்த அம்யூஸ்மென்ட் பார்க் நான் போயிருக்கேன். பட் அந்த அளவுக்கு ஃபுட் இருக்காது. பட் இங்க வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஃபுட். எந்த குறையுமே சொல்ல முடியாது. ரொம்ப டீசென்ட்டான டேஸ்ட்ல நல்லாவே இருந்தது. ஆக்சுவலி இந்த வண்டர்லால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்த அம்யூஸ்மென்ட் பார்க்லலாம் பார்த்தீங்கன்னா, கையில வந்து பேப்பர் பேண்ட் மாதிரி நம்மளுக்கு கட்டி விடுவாங்க. இங்க வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கட்டவே இல்ல. மீனிங் வந்து என்ன அப்படின்னா, நம்ம எந்த ரைட்ஸுமே வந்து எத்தன வாட்டி வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். கூட்டம் இல்ல அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுவும் எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, 2 ஸ்கூல்ஸ் வந்து கரெக்ட்டா அன்னைக்குன்னு பார்த்து வந்திருந்தாங்க. நார்மலா பப்ளிக் க்ரவுடுமே இருந்தது. ப்ளஸ் இந்த ஸ்கூல் பிள்ளைங்க வேற இருந்தாங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் பிடிக்கவே இல்ல. ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நாங்க இந்த ஃப்ரீ ஃபால் தான் போயிருந்தோம். நான் வந்து ஆக்சுவலி இது போல. ஏன்னா இது ரொம்ப ஹைட்ல போகும். அது மாரி பயங்கர ஃபாஸ்ட்டா வந்து அது கீழ இறங்கும். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பயமா இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் இதுல வந்து போல ஆக்சுவலா. ஸோ என் கசின்ஸ் எல்லாருமே இதுல போயிட்டு வந்தாங்க. எங்க டாடி கூட இதுல போனாரு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு பயத்துல இருக்கா. செம்ம ஹைட்டுங்க. சரியான ஹைட் போகுது. They are going to come down, I guess. ஐயோ குயின்சி அலர்வா. Oh my god, she is scared. ஆக்சுவலா வந்து பக்கத்துல இருக்க அந்த ஜெயிண்ட் வீல் வந்து ஓப்பன் பண்ணல. கேட்டா மார்ச் மந்த் தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க லெஃப்ட்ல பார்க்குற ரைடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிளா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா அதுவுமே சிம்பிளா இருந்தாலும் பயங்கர த்ரில்லிங்கா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு பர்சனலி இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வரும்போது இன்னொரு வாட்டி போகணும்னு நினைச்சேன். ஆனா என்னால போகவே முடியல. இந்த ஷிப்பு வந்து கொஞ்சம் ஓகே ஓகே மாதிரி தான். கொஞ்சம் குட்டி ஷிப்பா இருந்தது. அதனால வந்து பெருசா வந்து எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸா தெரியல. வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து நாங்கள் தாஞ்சூராக்கு தான் போயின்ட்டுருக்கோம். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் குட்டி குட்டியாக டென்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகுது. ஸோ அந்த ஹீட்டில் வந்து நம்மளுக்கு அந்த சில்லுன்னு போய் நிற்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் வந்து இப்போது இந்த தாஞ்சூரா வந்து போகணும். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு போகலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சிருந்தேன். அண்ட் ஃபைனலி வந்து போயிட்டு வந்துட்டேன். இந்த ரைடுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுலலாம் நான் வந்து ஒரு 3 வாட்டி போயிட்டு வந்துட்டேன் நான். அந்தளவுக்கு எனக்கு இந்த ரைடு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரைடு வந்து நான் போகல ஆக்சுவலா. பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தது. பட் ஆனால் கிட்ட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அதனால நான் இந்த ரைடுமே வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அந்த ஸ்பின் மில்லுமே நான் வந்து போகல ஆக்சுவலா. நிறைய வீடியோஸ் வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து இன்னொரு ரைடு போனால் அது எனக்கு நேம் ஞாபகம் இல்லை. எனக்கு அந்த ரைடு போனதுக்கப்புறமா
அந்த ரைடு வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலா. ரொம்ப அது தலைகீழ போய் நின்னுட்டு லைக் ஒரு சைடா வந்து ஃபுல்லா ரொட்டேட் ஆயிட்டே இருந்தது. அது அது போனதுலருந்து எனக்கு செம்ம பயம் வந்துருச்சு. நான் அதுக்கப்புறம் நான் பெருசா எந்த ரைடுமே போல. நேரா வாட்டர் ரைட்ஸ்க்கு தான் நான் போயிட்டேன் நானு. எல்லா ரைடுமே ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா போறது வந்து த வொர்த் தான். செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது வொண்டர்லால. நாங்க போம்போது ஆக்சுவலா வந்து க்ரவுட் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. ஸோ அந்த டைம் தான் வந்து யோசிச்சோம் லைக் ஃபாஸ்ட்டாகவே எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி டைரக்ட்டா ரைட்ஸ் டக்கு டக்குன்னு முடிச்சிருக்கலாம். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் வெயிட் பண்ண மாதிரி இருந்தது. இன்கேஸ் நீங்க போறதா இருந்தா ஒரு 500க்கு பார்க்காம நீங்க வந்து ஏன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் போறோம். இட்ஸ் பெட்டர் நீங்க வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, உங்களால எல்லா ரைட்ஸுமே டக்கு டக்குன்னு கவர் பண்ணிறலாம். இந்த ரோலர் கோஸ்டர் வந்து சரியான ஹைலைட் இந்த தாஞ்சரா. இங்க பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வீல்ஸ் இருக்கும்ல. அந்த ஃபர்ஸ்ட்டு போல்ல வந்து என்ன ஆச்சுன்னா, அதுல வந்து மேல போயிருச்சு. அது ரோல் ஆகவே இல்ல. ஆ நாங்க கரெக்ட்டா நின்னுட்டுருக்கும்போது, அந்த வொர்க் பண்றவங்க வந்து ஸ்பேனர்ல உட்காந்து டைட் பண்ணிட்டுருந்தாங்க. எங்களுக்கு செம்ம சிரிப்பு, ஒரு பக்கம் பயம் வேற. ஆ இண்டியாஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ்ன்னு சொல்ற மாரி இவ்ளோ பெரிய ரைட ஸ்பேனர்ல உட்காந்து டைட் பண்ணிட்டு, அவர் பாட்டுக்கு அனுப்பி விட்டாரு. சரியான சிரிப்பு, ஒரு பக்கம் பயம் வேற. ஏன்னா, அடுத்து நாங்க தான் வேற போனோம். பட்டு எல்லாரும் கசின்ஸோட போனதுனால, அது ஒரு சரியான ஃபன்னா இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது ஆக்சுவலி. நான் வந்து பேசிக்கா இந்த பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். இந்த ஒரு ரைட மட்டும் ஸ்கிப் பண்ணுங்கடா. இது வேணாடா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா, நான் போறதுக்கே பயந்தேன். இந்த பிள்ளைங்க போறதுக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. கீழ நின்னுட்டு பிரேயர் பண்ணிட்டே தான் இருந்தேன் நானு. பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. எவ்ளோ தைரியமா போயிட்டாங்க இந்த 3 பசங்களும். எனக்கு ஆனா ரொம்ப பயமா இருந்தது. சரி நான் வீடியோ மட்டும் எடுத்து கீழயே நின்னுட்டேன். நான் போல. வீடியோஸ் வந்து நான் எடுத்த வரைக்கும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரா இருந்தது. ரைட்ஸ்க்கு பயப்படுறவங்க தயவு செஞ்சு போகாதீங்க. ஜஸ்ட் ஒண்டர்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா போங்க. பட் மத்தபடி வந்து ரைட்ஸ் நம்ம போறோம் அப்டின்னா, தயவு செஞ்சு நீங்க போங்க. பட் போயிட்டு அவ்ளோ காசு குடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நானே வந்து ரைட்ஸ்க்கு போற ஆள் தான். பட் என்னவோ எனக்கு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. நான் போல ஆக்சுவலா நெறைய ரைட்ஸ் நான் போல. கால் ஆட்டுறது நிறுத்திட்டான் இந்த பையன். ஆட்டுறான், கால் ஆட்டுறான். அங்க வந்து நெறைய கேம்ஸ்லாம் கூட வச்சிருந்தாங்க. அந்த குவாலிட்டி ஆஃப் அந்த டால்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. கேம்ஸுமே ரொம்ப ஈஸியா இருக்க மாரி தான் இருக்கு. ஆனா நம்ம போட்டா ஒரு பாலும் உள்ள விழ மாட்டேங்குது. அங்க ரன் பண்றவங்கலாம் பால ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்க. அது அழகா போய் ட்ராப் ஆகுது. நெறைய பேர் வந்து கிஃப்ட்ஸ் வின் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. பட் நாங்க வந்து லக்கியா அந்த டைம்ல ஃபீல் ஆகல. எங்களுக்கு ஒரு பால் கூட பாக்கெட் ஆகல ஆக்சுவலி. வொண்டர்லா வந்து மத்த அம்யூஸ்மென்ட் பார்க் மாதிரி பெரிய இடம்லாம் இல்ல. கொஞ்சம் சின்ன இடம் தான், காம்பேக்ட்டா தான் இருக்கும். ஆ அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ரொம்ப ரைட்ஸ் வந்து அப்படியே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நடக்கிற மாதிரிலாம் இல்ல. எனக்கு பர்சனலி வந்து ரொம்ப டயர்டும் ஆகல. ஏன்னே தெரியல. பட் அது ஒரு எந்தூசியாசமா போனதுனாலயா என்னன்னு தெரியல. பட் பெருசா எனக்கு ஒண்ணும் அவ்ளோ டயர்ட்லாம் தெரியல. முடிஞ்சு போகுது. சரி, அப்பா. அவ்வளோதான் ரைட் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். ஸோ see you all in next interesting video. Bye bye and take care. மட்டும் ஹாய் காமிக்குது. எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்?